இந்த மரத்தோட பயன்களும் முக்கியத்துவமும் எங்கள் குழு சிறு படமாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். போதும்டா கௌதம். தண்ணி போறதுக்கு பள்ளம் ரெடி பண்ணலாமாடா? வாடா நம்ம தண்ணி ஊத்திட்டு போலாம். சரி ஓகேடா. சரி வா, பெல் அடிக்க போகுது, கிளாஸுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நம்ம செடியும் வளர்ந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லது தரும். ஆமாண்டா, நம்ம செடியை போய் பார்த்துட்டு வரலாமா? சரிடா. இங்கே பாரு, நம்ம செடி தண்ணி வத்திடுச்சு. ஆமாண்டா, தண்ணி ஊற்றிட்டு வரலாம்டா. தள்ளி விட்டது. ஐயோ, செடிக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஈரோ, நான் போய் சாய கூட்டுறேன். சொல்லுங்கடா, போங்கடா. சார் சார், அங்கே 2 பேர் அங்கே நாங்கள் நட்டு வச்ச செடி மேலே தள்ளி விட்டாங்க சார். யார் அது? வாங்க காட்டுங்க. நிஜமாலே சொல்கிறேன், இல்ற போகிறான். வாடா, நம்ம நட்டு வச்சிடலாம். சேர்றா சேர்றா. சீக்கிரம் வாடா, கிளாஸுக்கு போயிடலாம். நீங்கள் தானே எல்லாமே பண்ணீங்க, நீங்கள் தானே அங்கே செடி மேலே தள்ளி விட்டீங்க. சார், இப்போதான் சார் இந்த செடியை தள்ளி விட்டாங்க. இல்லடா, இது நீங்கள் தள்ளி இல்லைன்னா கூட நம்ம ஸ்கூலில் இருக்க மரம் செடி கொடியெல்லாம் நீங்கள் தான்டா பாதுகாக்கணும். சரி சார். உங்கள் ஸ்கூலில் இருக்க மரம் கொடியெல்லாம் நீங்கள் தான்டா பாதுகாக்கணும். என்னடா இது கை கட்டி வச்சுக்கிறேன். அங்கே பாரு, நம்ம சார் இருக்காது. சார், இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? காலத்தில் இந்த இடம்லாம் கிரவுண்டாக இருந்துச்சுடா. இந்த செடி நான் நட்டு வச்சது தான். இந்த செடிக்கு வந்து பெரிய கதையே இருக்குது. சரி வாங்க போகலாம். யாரா இந்த மரத்தில் ஆணி வச்சது? என்ன பசங்களா, இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன இந்த ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்துருக்கியா? சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இந்த இடம் பார்த்தியா? இப்போ பச்சை பசேல்னு இருக்கு. ஃபஸ்ட்டு கிரவுண்டாக தான் சார் இருந்துச்சு, இப்போ தான் பச்சை பசேல் இருக்கு. இங்கே சார் வேலை செய்கிறீங்க? வேலை செய்றீங்க? இல்லைப்பா. அப்போ எங்கே சார் வேலை செய்றீங்க? இல்லைப்பா, நான் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. நீ வச்ச மரத்தை பாத்தியா? சார், நான் பார்த்துட்டேன் சார். இப்போ என்னோட பெருசாக இருக்குது சார். நான் நினச்சே பார்க்கல சார். எல்லாரும் பார்க்கலாம். சார், இங்கே பாரு சார், மரத்தில் ஒருத்தவங்க கயிறு கட்டணுங்க. கயிறு கட்டாது போ. சார், இந்த மரம் இப்படி வளைஞ்சிருந்தனால தான் சார் நான் கட்டுறேன். இங்கே பாரு, இந்த மரத்தில் பற்றியா எப்படி ஆகுது? நீ அதனால கயிறு கட்டினா நீ கட்டுறதுனால இதுதான். ஆனால் நீ கொம்பு வச்சு முட்டு கொடுத்தனா கூட அது நின்றுடா. இப்போ வந்து நீ இதுமாரி கட்டுறதுனா மரம் உடஞ்சிருக்கு வாய்ப்பு இருந்தா. பள்ளிகளில் ஏதோ முக்கியத்துவம் பற்றி ஏதோ சொன்னீங்களே சார், மரங்களோட முக்கியத்துவம் அது மட்டும் சொல்லுங்கள். ஆமாம் சார், நானும் கேட்கணும்னு நினச்சேன் சார். என்ன சார், இப்போ வந்து நமக்கு நிழல் தர மரம், இப்போ பாதாம் தர மரம், அப்புறம் வேப்ப மரம் சாப்பிட்டா ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் தேவை. செடி நட்டு கையெல்லாம் அழுக்காயிடுவா. போயிட்டான் சொல்லு. என்னை விட்டு என் கைக்குள்ள வாங்க போயிட்டான். ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. மரத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கடா. டேய் பசங்களா, அடிக்காதீங்கடா. டேய் மரத்தை அடிக்காதீங்கடா. நீ வச்சடா மரம் அது. நாங்க வைக்கலனாலும் உங்களை சின்ன பசங்க மரத்தை வச்சிருப்பாங்க.
இது உங்கள் ஸ்கூல் தான்டா ஏன்டா இப்படி கட்டி மரத்தில் ஓடிடுங்க இப்போ நீங்கள் என்ன மரம் வச்சாலும் உங்கள் நாங்கள் நல்ல நாளும் உங்களை மாதிரி சின்ன பசங்க தான்டா நட்டிருப்பாங்க. அவங்க நீங்கள் நட்ட மரம் பெருசாகி அவங்க அடித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான்டா. இனிமேல்ட்டாச்சும் அடிக்காமல் நட்டு வைங்கடா. சரி